வீரம் தான் உன் பேரா ஆயா மச்சிந்திரா வானம் தான் உன் வீடா கர்ணன் வீரமும் தானமும் கொண்ட கவசம் பாருங்கே மண்ணில் 1000 மாயம் செய்யும் மாயாவாயிங்கே விண்ணில் மண்ணில் உந்தன் ஊர்வலம் கண்ணில் மின்னல் பூக்கள் பூவலம் நன்மை எங்கே அங்கே நீயடா நல்லோ எல்லாம் போற்றும் பேரடா என்னாலும் சந்தோஷம் உன்னாலே இந்த பூமி காணும் மாயா மச்சிந்திரா மாற்றங்கள் நீ கொண்டா குள்ளர்கள் தங்கள் குலதெய்வமான காலகண்டனிடம் அவர் பாதுகாத்து வரும் கவசத்தை பற்றி கேட்க அதன் வரலாற்றை சொல்கிறார் காலகண்டன். கர்ணனின் கவசத்தை இந்திரன் அந்தணர் வேடத்தில் வந்து தானமாக பெற்றுச் செல்ல அவரை வழிமறிக்கிறார் கர்ணனின் தந்தையான சூரியன். காலதேவன் கட்டளைப்படியே தான் இப்படி செய்ததாக இந்திரன் விளக்க கோபம் தணிந்த சூரியன் தன்னை தோற்றுவித்து கவசத்தை ஒப்படைத்ததாகவும் அந்த கவசத்திற்குரியவன் ஒருவன் தன்னை தேடி வருவான் என்றும் அவனுக்காகவே தான் காத்திருப்பதாகவும் சொல்கிறார் காலகண்டன். மீனே மீன் அங்க வித்தாச்சுல அப்படியே மீனன் கத்துற தேனன் கத்து வாங்க ராசாக்களா வாசப்படி தட்டிர போது குனிஞ்சு வாங்க போங்க அத்தா ஊர்ல இருக்கிறவங்க தான் எங்களை கிண்டல் பண்றாங்கன்னா நீங்களும் சேர்ந்து எங்களை கிண்டல் பண்றீங்களே என்னத்த ரொம்ப தேஞ்சு அடைச்சுக்கிறீங்க இல்லாத ஊருக்கு நீங்க தான் ராசா நான் தான் ராணி போங்க அத்தா நீங்க தான் ராசா ராசான்றீங்க நாங்க என்னமோ பரதேசி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு என்ன குறவு எங்களை மாதிரி வீட்டு வாடகை கொடுக்கணுமா ரேஷன் கடைக்கு அலையணுமா காட்டில் உடக்கிறத தின்னு விட்டு கண்டுக்குட்டி மாதிரி அலைய வேண்டியதானே நாங்களும் 4 இடம் அலைஞ்சாதான் எங்க வயிற்று பழப்ப பார்க்க முடியும் 6 அடி மனுஷனும் 3 அடி மனுஷனும் உழைச்சாத்தேன் சோறு இதை கேளு ஆற்றுல தண்ணி உண்டு அது நெருக வயலு உண்டு சேத்துல ஈரா உண்டு சேர்ந்த ஜோடி காளை உண்டு நானே 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 சோத்தினுக்கு பஞ்சம் இல்ல சோம்பலால பயனும் இல்ல இளமையில பாடுபட்டா எல்லாருக்கும் நன்மையாகும் நானே 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 நாத்த போல பசுமையுண்டு நட்டு வச்சா விளைச்சல் உண்டு தீத்துப்பட்ட குடிசையுண்டும் கிளிய போல அவளு உண்டு நானே 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 ஏதோ அத்தா உன் வீட்டுக்கு வந்தாதான் நாங்கெல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கோம் ஏன் மற்ற நேரம்ல என்ன கவலை உனக்கு புரியாதாத்தா எங்களை படைச்ச கடவுள் எங்க ஒசரத்துக்கு பொண்ணுங்களை படைச்சிருந்தா நாங்க இந்நேரம் கல்யாணம் பண்ணி எங்க ஒசரத்துக்கு பிள்ளைங்களையும் பெற்றிருப்போம் ஓஹோ அதான் கவலையா இதுக்காக மறுபடியும் ஒரு பாட்டை கட்டிடாத நீ ஏன் பாட மாட்டேனா பாடுறேன் கேளு அழனாலும் இல்ல மனஜான் தண்டும் இல்ல வண்ணந்தரைக்கு வாகான கல்லும் இல்ல போங்கடா ராசா போங்கடா போங்கடா ராசா போங்கடா அத்தா இப்படிலாம் பண்ணா இனிமே உன் வீட்டுக்கு வரமாட்டோம் கோவிச்சுக்கிறாத ராசா எலிக்கும் பூனைக்கும் சோடியை கொடுத்த கடவுள் உங்களுக்குன்னு ஒன்று கொடுக்காம விட்டுற போறாரு உங்க 3 பேர்த்துக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் என் பேத்தி முழுகாம இருக்கா 3 பொம்பளை பிள்ளையா பிறக்கட்டும் உங்க 3 பேர்த்துக்குமே கட்டி வச்சிடுறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அது எப்போ பிறந்து அது எப்போ வளர்ந்து ரொம்பவும் கவலைப்படாத நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதை கேட்டுக்கிட்டே காட்டுக்கு போ உடனே பொண்ணு கிடச்சிரும் கேளு சீக்கிரம் பாடாதா சீக்கிரம் பாடு தண்ணி கூட தலையில தாளம்பூ மடியில சின்ன பொண்ணு போறாள சிவந்த மாலை பொழுதில சிவந்த மாலை பொழுதில காஞ்சிபுரம் பட்டுடுத்து கச்சிதமா பொட்டு வச்சு கண்ணாடி போல மின்னு கூற சேலதான் உன் கலருக்கேத்த பாடர் போட்ட பரிய சேலதான் உன் கலருக்கேத்த பாடர் போட்ட பரிய சேலதான் போயிட்டு வாங்குற சக்கலா டேய் பொண்ணு கடைக்கு போ சீக்கிரம் வாங்கடா காலுக்கிரி செங்கல் சிவன் கழுத்துக்க தண்ணி கிழிச்சு காதுக்கு தான் தோடு 2 முத்து
முகத்துக்கேத்த மூக்கு தீயிரு பச்சை கல்லுதான். உன் முகத்துக்கேத்த மூக்கு தீயிரு பச்சை கல்லுதான். மரத்தடி புள்ளையாரு, உன்னை கும்பிட்டவங்களையெல்லாம் நீ பெரிய ஆளாக்கி விட்டுருக்க. நானும் அதை நம்பித்தான் வந்திருக்கேன். என்னையும் எப்படியாவது ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரு புள்ளையாரு. என்ன பெத்த தாய் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் என்னை வளர்த்த அம்மாவை தான் நான் பெத்த தாயா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வளர்த்த தாயை என்னை அனாதைன்னு திட்டாங்க. நான் இந்த ஊரை விட்டு போய் நல்லா சம்பாதிச்சு பேரும் புகழோடு தான் வருவேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன். இது சத்தியம். டேய் பிக்கிலி, எனக்கு ஒரு ஆசைடா. என்ன என்ன நேத்து உன் சொப்பனத்துல வந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? டேய் இருக்கா, ஆ? உனக்கு ரொம்பவும் கிண்டல் தான்டா. என் ஆசை என்னன்னு தெரியுமா? நம்ம ஜிங்கில வீடு பார்த்தோம்ல, ஆமா. அதே மாதிரி நமக்கும் ஒரு வீடு வேணும்டா. ஆமாண்டா, அப்படி கட்டிட்டா மழை வெயில் எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா பூமி கடையில போய் இருக்கலாம். டேய், ஜிங்கலா நம்ம குலதெய்வம்டா. அவர் நம்ம கூட பேசுறதே பெரிய விஷயம். வேணா இப்படி கேட்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கலாம். அப்படியே செய்யலண்டா இருக்கா. முதல்ல கல்யாணம், அப்புறம் தான் வீடு. ஒரு பொண்டாட்டி வந்துட்டா அவ கூட சேர்ந்து எங்க வேணாலும் தங்கிக்கலாம். எந்த ஒரு கஷ்டமும் தெரியாதுடா. இந்த சூரிய பகவான் ரொம்ப மோசமான சாமிடா. அவ்வளவு பெரிய கடவுளே அவர் போய் இப்படி பண்ணலாமா? ஏய், சாமி பத்தி அப்பெல்லாம் சொல்லாதடா. ஜிங்கில சாமி கோச்சுக்கு போறாரு. பின்ன என்னடா, கை கால் நல்லா இருக்கிற மனுஷங்களுக்கு போய் கவசத்தை கொடுத்துருக்காரு. அந்த மனுஷங்களுக்கு என்ன குறைச்சல? எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. நம்மள மாதிரி ஆளுக்கு கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். வேணா இப்படி செய்யலாம்டா. அந்த கவசத்தை எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒருத்தன் வருவான்ல. அவன் கவசத்தை எடுத்ததும், ஐயா சாமி கொஞ்சம் இரவலா கொடுன்னு வாங்கி நாம நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டா போது. ஜிங்கில ஒன்றும் கோச்சுக்கவே மாட்டாரு. அந்த கவசம் மாத்திரம் என் கையில கிடைச்சதுன்னா குள்ளமா இருக்கிற எல்லாரையும் ஒசரமாக்கிடுவேன். அம்புலி மம்புலி ஜிங்கலா, வெம்புலி ஜம்புலி ஜிங்கலா, ஆ ஜிங்கல ஜிங்கல ஜிங்கலா, ஆ ஜிங்கல ஜிங்கல ஜிங்கலா, ஆ ஜிங்கல ஜிங்கல ஜிங்கலா. பொம்பளை பிள்ளைய பிறந்தாவே உலகத்துல கஷ்டம்தான் தாயி. அதனாலதான் நாங்களே கொண்டு விடுறது. சரி, போயிட்டு வாங்க. சுயம்பு, ஹலோ. என்ன டல்லா இருக்கீங்க? எப்போ நீங்க கலகலப்பா சிரிச்சிட்டே இருப்பீங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் சிரிக்க மாட்டேங்க. ஏன், என்னாச்சு? நான் ஊர்ல இருக்கிறதே எங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. ஏய், என்னது சின்ன பையனாட்ட அழுதுட்டு? அவங்க சும்மா கோவத்துல அப்படி திட்டிருப்பாங்க. உங்க அம்மா கோவம் தான் உங்களுக்கு தெரியுமே. வாங்க, நான் பேசுறேன். வேணாங்க, நீங்க பேச வேணாம். நான் எங்கேயாவது போய் நல்லா சம்பாரிச்சு அப்புறமா எங்க அம்மாவை பேசிக்கிறேன். சுயம்பு, விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? இல்லைங்க, நிஜமா தான் சொல்றேன். எனக்கும் ரோஷம் இருக்கு. நான் கை நிறைய சம்பாரிச்சுட்டு தான் எங்க அம்மா மூஞ்சிலே முழிப்பேன். நான் வரேங்க. நான் சொல்றதை கேளுங்க. என் வீட்டுக்கு வாங்க, நான் அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். ஆமா, இப்ப எங்க போவீங்க? எங்கேயோ போறேங்க, என்னவோ பண்றேன். ஆனா மறுபடியும் வருவேன். எங்க அம்மா வயல வாடா ராசன் கூப்பிட வைக்கல. என் பேர் சுயம்பு இல்ல. டேய், ஜிங்கலங்கிட்ட இருக்க கவசத்தை நாம வச்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா ரொம்ப இருக்கும். சந்தோஷமா இருக்கும்டா. அத போட்டுக்கிட்டா சாவே கிடையாதுடா. மாயமா மறையலாம். டேய், தண்ணியில கூட நடக்கலாம்டா. ஏய், காத்துல கூட பறக்கலாம்டா. டேய் இருக்கா, அந்த அதிர்ஷ்டம் யார் கிடைக்க போதோ நமக்கு தான் கொடுத்து வைக்கல. ஆமாண்டா இட்லி, நம்ம ஜிங்கள சாமிட்ட சொல்லி அதே மாதிரி வேற ஒரு கவசம் இருந்தா அத நமக்கு கேட்கலாம்டா. என்ன சொல்ற? அந்த கவசம் மட்டும் நம்ம கிட்ட கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமாண்டா, டேய், உயரமா உள்ளானுங்களா? கொடுத்துருக்காரு. ஏய், ஒழுங்கு மரியாதை அந்த கவசத்தை பத்தின உண்மையை சொல்லிடுங்க. கவசமா? எங்க அத ஒண்ணும் பத்தி தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. எங்க ஒண்ணும் தெரியாது. சத்தியமா தெரியாது. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். இல்ல ஒரே அடியில உங்க 3 பேரையும் சாவடிச்சு. சொல்லிடுறோம். சொல்லிடுறோம். சொல்லுங்க. அதுக்கு முன்னால நாங்க சாமியை கும்பிட்டுக்கிறோம். கும்பிட்டுக்க. டேய், ஓடுங்கடா. ஏய், எங்கடா ஓடுறீங்க? ஏய், நில்லு, நில்லு. ஏய், ஐயோ 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 சொல்லு. ஐயோ ஐயோ உண்மையை சொல்லு. ஐயோ டேய், விடா. ஐயோ 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 டேய் புலிக்குட்டி, பச்சைக்கறி, பாவாடை, நான் வரேன்டா. நீங்களாம் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி கவர்மெண்ட் வேலைக்கு போங்க. என்ன மாதிரி தருதலி ஆயிடாதீங்கடா. எங்க கூட சேர்ந்ததுனால தானே உங்க அம்மா திட்டினாங்க.
எங்க போற சாயம்பு? தெரியலடா, எந்த ஊருக்கு போய் என்ன வேலை பாக்குறதுனே தெரியல. ஆனா இனிமே நம்ம ஊர்ல நான் இருக்க மாட்டேன். எங்களை பாக்குறதுக்கு கூட வர மாட்டியா? ம்ஹும். எப்பயாச்சும் சினிமா பார்க்க டவுனுக்கு வரல, அங்க பாத்துக்கலாம். ம், சரி, கிளம்புங்க. போங்கடா, போங்க, வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போங்க, நான் போறேன். ஆண்டவா, இந்த கவசத்துக்குரியவன் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவா, நான் புரிந்து கொண்டேன். ஏய் பிக்கிலி, அழாதடா, அழாத. அழுது என்னடா பண்றது? எனக்கு பயமா இருக்குடா. எருக்கன என்ன பண்ணுவான்னு தெரியலையே. நம்ம மேலதான்டா தப்பு. அந்த கவசத்தை பத்தி நம்ம பேசிருக்கவே கூடாதுடா. ஆமாண்டா, ஜிங்லசாமி நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. நம்ம கிட்ட மட்டும் தான் சொன்னாரு. இப்ப மந்திரவாதி ஆளும் கேட்டானே, நம்ம ஏற்கனவே வேற புடிச்சிட்டு போயிட்டான். டேய், இப்படி பண்ணலாமா? நம்ம ஜிங்லன்ட்ட போய் சொல்லுவோம், அவரு காப்பாத்துவாரு. வேணாண்டா, ஜிங்கலனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாரு. எது வந்தாலும் நாமளே சமாளிச்சுக்குவோம். எப்படிடா? என்ன ஆனாலும் சரிடா, நம்ம 2 பேரும் போய் அந்த மந்திரவாதி கால்ல விழுந்தாவது நம்ம ஏற்கனவே கூட்டு வந்துருவோம். மந்திரவாதி நம்மள கட்டி போட்டானா? டேய், நம்ம 3 பேரும் பிரிய மாட்டோம்னு சத்தியம் பண்ணிருக்கோம். இருக்கேன் நமக்கு அண்ணன் மாதிரி. இப்ப அவனை காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை. என்ன ஆனாலும் பாத்துருவோம். வாடா. வாடா. ஏய், அந்த கவசத்தை பத்தின உண்மையை சொல்ல போறியா இல்ல இங்கேயே உன்னை வெட்டிடவா? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நாங்க சும்மா கதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கதை பேசிட்டு இருந்தியா? ஆமா, கதை தான் பேசணும். ஏய், என் பொறுமையை சோதிக்காதே. உண்மையை சொல்கிறாயா அல்லது உயிரை விடுகிறாயா? காளிங்கா, இந்த குள்ளனை பல துண்டுகளாக்கி என் செல்ல கழுகுகளுக்கு இரையாய கொடுத்து விடு. நாங்க உண்மையை சொல்லிடுறோம். ஐயா, அந்த கவசம் எங்க குலதெய்வத்துக்கிட்ட தான் இருக்கு. சித்தர்மலை காட்டுக்குள்ள இருக்க வன்னிமரத்து கீழே ஜிங்கிலன்ற எங்க கடவுள் குடியிருக்காரு. அவர்கிட்ட தான் அந்த கவசம் இருக்குயா. எங்களை விட்டுடுங்கய்யா, எங்களை விட்டுடுங்கய்யா. ஐயா, ஐயா, விட்டுடுங்கய்யா. ஐயா, ஜிங்கலா, இதோ வருகிறேன். அடிச்சாலும் திட்டினாலும் அம்மா அம்மான்னு பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவான். எங்க போயிட்டான்னு தெரியலையே. கூட்டாளிங்க எங்க இருக்காங்க இவங்களை கேட்போம். இல்ல ஐயா, சுயம்ப பத்தியா எங்க இருக்கா? ஆஹா, உன் கூட்டாளி திட்டன்னு கோவமா குச்சி எடுத்து கையில விடுவியா? தெரியாம 4 வார்த்தை பேசிவிட்டேன். சொல்லுங்கய்யா, என் மாவன் எங்க இருக்கான்? சொல்லுங்க ராசா. சுயம்பு தான் அனாதன் திட்டி வரட்டிடியே. சுயம்பு ஊரை விட்டு போயாச்சு. உன் கோவம் தீரலன்னா எங்களை நல்லா போட்டு அடிச்சுக்க. மரத்தடி பிள்ளையார் கோயில்ல சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கு. இனிமே இந்த ஊருக்கே வராதான். ஐயா, சுயம்பு ஐயா, நான் பெக்காத மவனே ரோசம் தாங்காம போயிட்டே ஐயா. இந்த பாவி மக இன்னைக்கு பார்த்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டே. ஓடி ஓடி சேவை செஞ்சு ஊருக்கெல்லாம் நல்ல பேர் எடுத்தியே ஐயா. அம்மாவுக்கு பிள்ளையாயிருடான்னு தான் கேட்டேன். அதுக்கு என்ன அழ வச்சுட்டு போயிட்டே ராசா. ஐயா, உன்னை நான் அனாதைன்னு திட்டினேன். இப்ப என்னையே அனாதையாகிட்டு போயிட்டியே ஐயா. என் வயித்துல வந்து பொறக்காட்டையும் எனக்கு பிள்ளையா வச்சு ஐயா. சுயம்பு என்ன பெத்த ஐயா. ஏ ராசா, எங்கயா இருக்க? எங்க இருக்க? எங்கயா இருக்க? சித்தர் மலை இங்க வேணாம்பா.
ஏ கிழட்டு பூதமே, நீ இந்த கவசத்தை பாதுகாத்தது போதும். இதோ அதற்குரியவன் நான் வந்து விட்டேன். இனி இது எனக்கு தான் சொந்தம். மாரகா, இந்த கேட்டு பூதத்தின் பேச்சை கேள். நீ ஆசைப்பட்டதில் தவறே கிடையாது. ஆனால் அதை அடைய நினைத்தாயே, அங்குதான் தவறு இருக்கிறது. காரணம், இந்த கவசத்துக்குரியவன் நீ அல்ல. அதை சொல்ல நீ யார்? என் சக்திகளை பற்றி உனக்கு தெரியாது. இந்த கவசம் என் போன்ற ஒருவரிடம்தான் இருக்க வேண்டும். வெகு நாட்களாக நான் தேடிக்கொண்டிருந்தது எனக்கு கிழித்து விட்டது. உன்னிடம் எனக்கு என்ன பேச்சு? மாரகா, இந்த கவசம் தெய்வாம்சம் பொருந்திய கவசம். இது சூரிய பகவானால எனக்கு கொடுக்கப்பட்டது. அதுவும் மக்கள் நன்மைக்காக கொடுக்கப்பட்டதை தவிர உன்னை போன்ற சுயநலக்காரர்கள் அதை தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த கவசத்துக்குரியவன் என்றாவது ஒரு நாள் இங்கு வந்தே தீருவான். அவனால் மட்டும்தான் இந்த கவசத்தை தொட முடியும். மாரகா, நான் சொல்வதை கேள். உன் ஆசை தீர இந்த கவசத்தை பார்த்து ரசி. பிறகு அதை வணங்கிவிட்டு வந்த வழியே ஓடிவிடு. மாரகா, நீ நெருப்போடு விளையாடலாம், ஆனால் தெய்வ சக்தியுடன் மட்டும் விளையாடாதே. புசிங்கி விடுவாய். முடியாது. இந்த கவசத்தை நான் அடைந்தே தீருவேன். இதை கையாளும் தகுதி எனக்குத்தான் உண்டு. ஒரு அற்பமான மனிதனின் கையில் கிடைக்க நான் விடவே மாட்டேன். காலகண்டா, முடிந்தால் என்னோட மோதிப்பார். பரிதாபம். காலகண்டா, உன்னை ஒழித்து விட்டுதான் மறுவேலை. கவசத்துக்கு காவலா இருக்கிற உன்னை கொன்று விட்டால் என்னை தடுக்க யாருமே இல்லை. மாரகா, இது போன்ற வார்த்தைகளையே பேசி நீ உன்னையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். மன்னித்து உயிர் பிச்சை கொடுக்கிறேன். ஓடிவிடு. மரத்துக்குள்ள என்ன நடக்குது? கத்தி சண்டை நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. நமக்கு எதுக்குப்பா வம்பு? சும்மா ஷூட்டிங் மாதிரி இருக்குது. ஐயா, ஐயா நிறுத்துங்க. ஐயா பெரியவரே, சொன்ன கேளுங்க. ஐயா நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. அடிச்சி அற்ப பயலே, யாரடா நீ? இங்க எப்படி வந்தாய்?
வணக்கங்க, என் பேர் சுயம்பு. பக்கத்துல பாண்டவபுரம் தான் நம்ம ஊரு. அம்மா என்னை திட்டிடுச்சு, அதனால கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நடந்து வந்த கழிப்புல மரத்தடியில படுத்திருந்தேன். ஒரே டிங்கு டங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடா இது சத்தம்னு கிட்ட வந்து பார்த்தா மரம் என்ன உள்ள இழுத்துக்குச்சு. உள்ள வந்து பார்த்தா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. நேரம் காலம் தெரியாம உள்ள புகுந்து காரியத்துக்கு எடுத்து வந்து என்ன செய்யணும்? பெருசு கத்தி வச்சுட்டு சும்மா இருக்கு, என்கிட்ட குடியா. காலகண்டா, இந்த வாள் என்னுடைய அம்சம் பொருந்தியது. இதையும் வைத்துக்கொள். எவனால் இந்த வாளை எடுத்து கையாள முடிகிறதோ அவனே கவசத்துக்குரியவன். இந்த வாள் அவனை உனக்கு அடையாளம் காட்டும். இந்த கவசத்துக்குரியவன் வந்து விட்டான். யோ காட்டா, இப்போ பார்க்கலாம். சும்மா நின்னப்ப வீரத்தை காட்டினிய, இப்போ பார்க்கலாம். மாரகா, கவசத்துக்குரியவன் வந்து விட்டான். இனி நான் உனக்கு தடை இல்லை. முடிந்தால் நீ அவனிடம் வாங்கிக்கோ.